வணக்கம். இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜப்பானில் நிலநடுக்கம், 13 பேர் உயிரிழப்பு. ஈராக் மீது அமெரிக்கா சவுதி வான்வழி தாக்குதல், 30க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களுக்கு பின்னர் அதிரடி. காத்திருந்து திடீரென தாக்கிய ஈரான், முற்றாக முறியடித்த அமெரிக்க படைகள். எங்கள் படைகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை முறியடித்தோம், அமெரிக்க ராணுவம் அதிரடி. மேற்காசிய பதற்றம் கவலை அளிக்கிறது, நிதானத்தை கடைபிடிக்க இந்தியா வலியுறுத்து. தொடர்வன விரிவான செய்திகள். ஜப்பானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள குமாமோட்டோ மாகாணத்தில் ஏற்பட்ட 6 மெக்னியூட் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதாக ஜப்பான் பிரதமர் சானோ தகச்சி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலநடுக்கத்தினால் கிகாவா நகரில் குடிநீர் மற்றும் மின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த 72 மணித்தியாலங்களில் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் புரட்சிகர காவல் படை நடத்திய 30க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய திடீர் தாக்குதலை அமெரிக்க ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சென்கோம், மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தும் முயற்சியில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் ஈரானில் இருந்து பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவினர். ஈரானின் அனைத்து ஏவுகணைகளும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. அமெரிக்க படைகள் தொடர்ந்து விழிப்புடனும் உயர் தயார் நிலையிலும் உள்ளன என தெரிவித்துள்ளது. ஆரம்பகட்ட மதிப்பீடுகளின்படி ஏவப்பட்டவை 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு மிகாமல் இருக்கும் என அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா நிறுத்திவிட்டதாகவும் பேச்சுவார்த்தை நடத்த அந்நாடு விரும்புவதாகவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கு ஒரு நாள் கழித்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி ட்ரம்பின் கூற்றுக்கு முரணாக தற்போது தாங்கள் அமெரிக்காவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். மத்தியஸ்தர்கள் அமெரிக்கா மற்றும் ஈரான் என இரு தரப்பினரையும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டுவர முயற்சி எடுத்து வரும் வேளையில் சண்டையில் ஏற்பட்ட ஒரு சிறிய இடைநிறுத்தத்தை உடைத்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அனைத்து ஈரானிய ஏவுகணைகளும் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சமூக ஊடகங்களில் தெரிவித்தது. மேலும் அமெரிக்க படைகள் விழிப்புடனும் உயர் தயார் நிலையிலும் உள்ளன என்று கூறியுள்ளது. முன்னதாக தொடர்ந்து 3வது நாளாக இரு தரப்பினரும் போர் நிறுத்தத்தில் இருந்த நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தை மூலம் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். ஏதாவது நடப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கின்றேன். எனக்கு மிகுந்த பொறுமை இருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று அவர் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ட்ரம்ப் கூறியுள்ளார். மோதலை முடிவு கொண்டுவர அமெரிக்காவுடன் எந்த நேரடி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தெஹ்ரான் முன்னதாக மறுத்திருந்தது. பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய நிகழ்வுகள் குறித்து அமெரிக்க தரப்பிலிருந்து மத்தியஸ்தர்கள் எங்களுக்கு தகவல்களை தெரிவிக்கலாம். ஆனால் தற்சமயம் நாங்கள் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கூறினார். ராஜதந்திரத்துக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பதற்காக மத்தியஸ்த நாடுகள் தன்னை நிலைமையை சற்று நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொண்டதாக ட்ரம்ப் அமெரிக்க செய்தி நிறுவனமான ஆக்சியோஸிடம் கூறினார். மேலும் நாங்கள் ஈரானுடன் மிக ஆழமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை இந்தியா கண்டித்ததுடன் மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரிப்பது மிகுந்த கவலை அளிக்கிறது, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஐநா தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை இந்தியா கண்டித்ததுடன் மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரிப்பது மிகுந்த கவலை அளிக்கிறது, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஐநாவில் தெரிவித்தது. மத்திய கிழக்கின் நிலைமை குறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் நடந்த விவாதத்தில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதேனி ஹரிஷ் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது. மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் மோதல்களை மிகுந்த கவலைக்குரியது. இந்த விவகாரத்தை பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஹோர்முஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை மீட்டெடுப்பதை அனைத்து தரப்பினரும் உறுதி செய்ய வேண்டும். பிராந்தியத்தில் நடந்து வரும் மோதலில் ஏற்பட்ட சிறிய இடைநிறுத்தத்திற்கு பிறகு தாக்குதல்கள் மீண்டும் துவங்கியிருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. மேலும் பதற்றங்களை உடனடியாக தணிக்குமாறு இந்தியா அழைப்பு விடுக்கிறது. மாலுமிகளை இலக்காக கொண்ட வன்முறை
வழிவகை செயல்களையும் கோர்முஸ் ஜலசந்தி போன்ற சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் சுதந்திரமான மற்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை சீர்குலைப்பதையும் இந்தியா தொடர்ந்து கண்டித்து வருகிறது. பிராந்தியத்தில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகளை குறிவைப்பது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சர்வதேச சட்டத்திற்கு இணங்க தடையற்ற கப்பல் போக்குவரத்தும் வர்த்தகமும் கூடிய விரைவில் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.